நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு கௌரவ ஜனாதிபதி நாட்டில் அவசரகால நிலையை பிரகடனம் செய்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பேணுவதற்காகவும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுத்து செல்வதற்காகவும் குறித்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இலங்கை போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் பொய்யான மற்றும் உறுதிப்படுத்த முடியாத கருத்துக்கள் சமூகத்தில் பரவுவதை அவதானித்துள்ளனர். இவ்வாறான 57 விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியின் 20வது சரத்துக்கமைய பொதுமக்களை குழப்பும் வகையிலும் பொதுமக்களின் அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் சமூக ஊடகங்களூடாக எவ்வித பொய்யான கருத்துக்களையும் வெளியிடுவதும் பதிவிடுவதும் எழுதுவதும் உருவாக்குவதும் பரப்புவதும் அதிவிசேட வர்த்தமானிக்கு அமைய குற்றம் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் தொடர்பில் கௌரவ நீதிமன்றங்கள் மற்றும் மேல் நீதிமன்றங்களில் முன்னெடுக்கப்படும் வழக்கின் பின்னர் 5 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்க முடியும். எனவே பொதுமக்களிடம் இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம். தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கமும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளும் முயற்சிகள் பங்களிப்பினை ஆதரிக்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம்.